உடல் குறைபாடுகள் சாதனைகளுக்கு தடையல்ல என்பதை தனது விடாமுயற்சியால் கோவில்பட்டியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவி துர்காஸ்ரீ செரிபிரல் பாராலிசிஸ் நோய் பாதிப்பால் தன்னால் நடக்க முடியாத சூழலிலும் சதுரங்க விளையாட்டில் மாணவி படைத்து வரும் சாதனைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள குருக்கல்வெட்டி கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் மருதையா மீனாட்சி தம்பதி. செடி வளர்ப்பு பண்ணை வைத்துள்ள மருதையாவின் மகள்தான் துர்காஸ்ரீ. செரிபிரல் பாராலிசிஸ் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள துர்காஸ்ரீ 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு கிர்கிஸ்தானில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான 2வது ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற துர்காஸ்ரீ வெள்ளிப்பதக்கம் வென்று உலக அரங்கில் தடம் பதித்தார். அப்போது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவி துர்காஸ்ரீயை நேரில் அழைத்து பாராட்டினார். மேலும் எதிர்கால போட்டிகளுக்கான அனைத்து உதவிகளையும் அரசு ஏற்கும் என வாக்குறுதி அளித்தார். ஆனால் இதுவரை எந்த உதவியும் கிடைக்கவில்லை என வேதனையோடு குறிப்பிடுகின்றனர் மாணவியின் குடும்பத்தினர். கடந்த மே மாதம் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான செஸ் போட்டியில் முதலிடம் பிடித்து அசத்தினார் துர்காஸ்ரீ. ஆனால் இந்த இமாலய சாதனை வெளி உலகிற்கு தெரியாமலேயே போய்விட்டதாக கண்ணீர் மல்க கூறுகிறார் அவரது தாயார். 2024 ஏசியன் சாம்பியன்ஷிப் கிர்கிஸ்தானில் நடந்தது. அதில் இவ சில்வர் வின் பண்ணா. ஏர்போர்ட்டில் அப்போ இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் ரிசீவ் பண்ணாப்புல இவங்க எல்லாத்தையும் எங்களை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்றும் தெரியல இது வரைக்கும். போன ஆட்சியில் எதுவும் தெரியல. இப்போ இருக்கிற சிஎம் விஜய் சார் மறுபடியும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து இவங்கள மாதிரி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்ல உதவியாக இருக்கும். இவங்களுக்காகவும் இவங்கள மாதிரி இருக்க பசங்களுக்காகவும் கேட்டுக்கிறேன். சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வெல்வதே தனது லட்சியம் என்கிறார் துர்காஸ்ரீ. பிரக்ஞானந்தாவை போல நாட்டிற்கு பெருமை சேர்க்க துடிக்கும் இவருக்கு பயணச் செலவு மற்றும் பயிற்சிக்கான பொருளாதார பின்னணி இல்லாததே பெரும் முட்டுக்கட்டையாக உள்ளது. தன்னை போன்ற மாற்றுத்திறனாளி மாணவிகளின் கனவுகள் முடங்கிவிடக் கூடாது என்றும் தமிழக அரசு மற்றும் விளையாட்டுத்துறை தனக்கு நிதி உதவி வழங்கி கை கொடுக்க வேண்டும் என்றும் உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளார் துர்காஸ்ரீ. டாடா ஸ்டீல் நடத்தின டோர்னமெண்ட்டில் அண்டர் 19 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ அப்படியே வேர்ல்ட் கப் இந்த மாதிரி நிறையா டோர்னமெண்ட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கேன். வேர்ல்ட் கப்பில் 3 மெடல்ஸ் வாங்கியிருக்கேன். கோல்ட், சில்வர், பிரான்ஸ். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால கவர்மெண்ட் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் நிறையா பேர் கவர்மெண்ட் சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். பொருளாதார பின்னணியின்றி தவிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவி துர்காஸ்ரீக்கு தமிழக அரசும் விளையாட்டுத்துறையும் ஊக்கம் கொடுத்து அவரது கனவை நனவாக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது.